வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹாபிஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எதெல்லாம் பார்த்து நான் எக்ஸைட் ஆகணும் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறது தான் அந்த வீடியோ. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கொலம்பியாவில் பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அக்யூஸ்ட். எல்லா நாட்டிலையும் டெரரிஸ்ட்டுங்கிறவங்க அவங்க கோர்ட்லேயோ அவங்க இந்த கண்ட்ரியோட லா படி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க சம்மந்தமான ப்ரூஃப் அவங்க என்ன விட்னஸ் இருக்கோ அதை காலி பண்ணிடுவாங்க. அந்த கண்ட்ரியோட ரூலில் அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனால் தலை பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டே காலி பண்ணிட்டாப்புல. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 1967 நைஜீரியன் சிவில் வார் நடந்துச்சு. வாரில் 2 நாள் பிரேக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கர் ஃபெஸ்டிவல் நடந்தது. அதாவது ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. அந்த மேட்சை பார்க்கறதுக்காக பர்டிகுலராக பெலே அப்படிங்கிற அந்த ஃபுட்பால் பிளேயரோட பிளேயை பார்க்கறதுக்காக அந்த வாரையே 2 நாள் பிரேக் விட்டுட்டாங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்டின் லவ்ரெல்லோ. இவரை பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஓல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மனித ஆந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. காரணம் என்னன்னா, இவர் நேராக நின்றுக்கிட்டே தலையை திருப்பி பின்னாடி பார்ப்பாரு. 180 டிகிரி அவர் தலையை அவரால் சுத்த முடியும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீமில் எப்போதும் சாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஏஞ்சிருவோம். நம்ம எல்லாரும் அதை பயந்துக்கிட்டு ஏஞ்சிட்டோன்னு தான் நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அறிவுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஏஞ்சிடுறோம். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரிவர் இருக்கு. ஜார்ஜியா அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அந்த ரிவர் பேர் அராக்வி அப்படிங்கிற ரிவர். இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேரும், ஆனால் மிக்ஸ் ஆகாது. ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் ரெண்டுமே சேராது. ஆறாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றி நமக்கு நிறையா விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் அதில் கிட்னஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு செஞ்சுரிலையும் சரி, ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு 200 டெட் பாடிஸ் மேலே இருக்குது. அந்த டெட் பாடிஸ் எப்படி யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால், லேண்ட்மார்க்காக யூஸ் பண்ணப்படுது. நம்ம ஊரில் பேசிப்போங்க, நேராக போக ஒரு டீ கடை இருக்கும், அதில் ரைட் எடு அப்படியே நேராக போகணும்னு சொல்கிற மாதிரி இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டில் இந்த 200 டெட் பாடிஸும் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கிரீன் பூட் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த லேண்ட்மார்க். அங்கே ஒருத்தர் செத்து கிடப்பாரு. அவர் போட்டிருக்க ஷூ கிரீன் கலரில் இருக்கும். அந்த கிரீன் பூட்லேருந்து ஒரு ரைட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தெல்லாம் லேண்ட்மார்க் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு லேண்ட்மார்க்கோட பேரை நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. ஸ்லீப்பிங் பியூட்டி, பேதர் வல்ச்சர். இந்த பறவை மட்டும்தான் உலகத்திலேயே தன்னைத்தானே அதுக்கு அலங்காரம் செய்யுது, காஸ்மெட்டிக்ஸ் போட்டுக்குது. அது எதை வச்சு போட்டுக்குது அப்படின்னு சொன்னால், ரெட் சாயிலை யூஸ் பண்ணி அதோடைய அழகால், அதோடைய வாயால் அதுவே தன்னைத்தானே அதோடைய கழுத்து பகுதியை அழகுபடுத்திக்குது. எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, 1999 ஒரு ஃபிஷர்மேனுக்கு ஒரு பாட்டில் கிடச்சிச்சு ஒரு லவ் லெட்டரோட. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் செத்து போன ஒரு சோல்ஜர் அவருடைய ஒய்ஃபுக்கு எழுதின லெட்டர்ஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு ஒரு 80 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு. 1914 1918 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அந்த சோல்ஜர் அப்போ போட்ட அந்த பாட்டில் 1999 இந்த ஃபிஷர்மேனுக்கு கிடச்சிருக்கு. அந்த ஃபிஷர்மேனும் அந்த லெட்டரை செத்து போன சோல்ஜர், அதை அவங்களுடைய மனைவி, விதவியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி கிட்ட அந்த பாட்டிலை சேர்த்துட்டாரு. 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு ஃபர்ஸ்ட் பேங்க் ராபரி நடந்துச்சு. எத்தனை டாலர் அப்படின்னு சொன்னால் $1,62,821. ஆனால் அந்த திருடர் மாட்டிக்கிட்டாரு. அந்த தலை என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால், எந்த பேங்க்ல கொள்ளடிச்சதோ அதே பேங்க்லேயே தலை டெபாசிட் வேற பண்ணியிருக்கு. 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹிட்லர் 1934 1944 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சார் ஜெர்மனியை. அவர் ஆட்சி செஞ்ச அந்த பீரியட்லேயே தலைக்கு 26 அட்டம்ப்ட் நடந்தது அவரை கொல்றதுக்காக. அப்படி ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. ஆட்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 4 அட்டம்ப்ட், இதெல்லாம் கணக்கில் இல்லாத ஒரு 10 அட்டம்ப்ட் வேற இருக்கு. அப்படி அந்த ஜெர்மன் சிட்டிசனுக்கு செஞ்சான்னு தெரில. எல்லா அட்டம்ப்ட்டுமே அந்த ஜெர்மன் சிட்டிசனே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்கள்.